தொடர்பாரு, இதுக்குள்ள லைமன் தொடர்பாரு. சோ இந்த திசையில மீடுரன் அதிகரிக்குது. ஈசமன் எச்எஃப் படி சக்தி என்ன செய்யுது? அதிகரிக்குது. வீசமன் எஃப் லெம்டாவின் படி மீடுரன் கூட என்ன செய்யுது? லெம்டா குறைவடையுது. சோ ஐஆர் கதிர்களுக்கு லெம்டா வந்து கூட, இதுக்கு லெம்டா குறைவு. சக்தி வந்து இதுக்கு குறைவு, இதுக்கு கூட. சோ இங்க இந்த போர்டர்ல அலைநீளத்தை ஒண்ணு இங்க மட்டும் பார்த்தோம்னாலே ஓர்டர் விளங்கும். இதுல அலைநீளம் 380 நானோமீட்டர் கிட்ட வரும். 380 நானோமீட்டர் கிட்ட வரும். இதுல அலைநீளம் வந்து 380 நானோமீட்டர் கிட்ட வரும். இதுல அலைநீளம் வந்து 750 நானோமீட்டர், 720 நானோமீட்டர் வரும். இதுல அலைநீளம் கட்புலனாகு 720 தொடக்கம் 750 வரும். சோ இதுல ரேஞ்ச் வந்து 720 இருந்து 380 நானோமீட்டர் நம்மளுக்கு தெரியும் கட்புலனாகுவது. சோ இங்கால திசையில அலைநீளம் குறைஞ்சிட்டு போகுது. ஆனா மீடுரன் என்ன செஞ்சுட்டு போகுது? கூடிக்கிட்டு போகுது. ஆகவே ஐஆர் கதிர் அமைகின்ற பாஷனை விட விசிபிள் கட்புலனாக பகுதியில் அமைகின்ற பாமரை விட யூவி பகுதியில் அமைகின்ற லைமனுடைய சக்தி என்ன செஞ்சுட்டு போகுது? கூடி போகுது. இங்கலதான் எக்ஸ்ரே கதிர் வரப்போகுது, இங்கலதான் கேமா கதிர் வரப்போகுது, மிகவும் சக்தி கூடிய கேமா கதிர். இங்கலதான் வந்து இங்க மைக்ரோவேவ் வரப்போகுது, இங்கதான் வந்து எஃப்எம் வரப்போகுது. அலைநீளம் ரொம்ப கூட. சோ இங்கால அலைநீளம் கூடிக்கொண்டு போகும், இங்கால சக்தியும் மீடுரனும் கூடிக்கொண்டு போகும். சோ மிகவும் அலைநீளம் கூடியது இங்க ரேடியோ எஃப்எம் அலைகள், இங்கால மிகவும் சக்தி கூடியது எக்ஸ்ரே கேமா கதிர்கள். மீடுரன் கூடியது சக்தி கூடனா மீடுரன் கூடும் ஈச்சமன் எச்எஃப் படி. சோ இந்த பிக்சரை உங்களுக்கு நினைச்ச நேரத்துல வரையக்கூடியதா இருக்கணும். விப்ஜியோர இந்த ஓர்டர்ல போடக்கூடியதா இருக்கணும். ரெட்டுக்கு பக்கத்துல ஐஆர் வரும், அங்கதான் பாஷான் வரும். பிக்கு பக்கத்துல அல்ட்ரா வயலட் வரும். ஊதா களி ஊதா, சிவப்பு செங்கில், இந்த ஓர்டரை போடக்கூடியதா இருக்கணும். இந்த மீடுரனையும் போடக்கூடியதா இருக்கணும். இந்த அலைநிலத்தையும் போடக்கூடியதா இருக்கணும். இந்த மாதிரி கேள்வியும் அதான் வந்துச்சு. இதுல கேட்டுவிட்டான் அலைநிலத்தை வீச்சரையும் மீடுரனையும் கேட்டுவிட்டான். எதுல? எஃப்டபிள்யூசியில. ஏன்னா ரிசோர்ஸ் புக்ல அது இருக்கு. இந்த பெருமானம் ஒரு பக்கத்துல தெளிவாக இந்த படம் இருக்கு. அதனாலதான் இந்த விடயங்கள் இது தெளிவாக இருப்பதால் தான் அவன் கேட்கிறான். சும்மா அவன் கேட்கிறல, விளங்குதா? ஸோ இது தெரியணும். இது தெரிய பாடமாக்குறல. இது ஒரு விளங்குறது. விக்கு பக்கத்துல அல்ட்ரா வயலட், ஆருக்கு பதில இன்ஃப்ராரெட். ஆகவே விப்ஜியோர் இந்த ஓர்டர்ல வரும். ஏதாவது ஒண்ணு கூட ஞாபகம் வச்சுக்கணும். உதாரணமாக அலைநீளம் கூட ரெட் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வீங்க? அலைநீளம் கூடனா தான் என்ன செய்யலாம்? நல்லா ஓடணும். நீங்க வச்ச சக்தி குறைவு. அல்லது ஆம்புலன்ஸ்ல தூரத்துல இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆம்புலன்ஸ்ல தூரத்துல இருந்து விளங்கும். ஏன்? கூட தூரம் பயணிக்கும், கூட தூரம் சக்தி கலைப்பு இல்லாம போகும். ரைட்டா? ஆகவே அலைநீளம் கூட. இதுக்கு அலைநீளம் இங்க எப்படி, இது அலைநீளம் இப்படி. உசைன் போல்ட் வேகமா ஓடுற ஒரு கால் தடம் வைப்பதற்கான தூரம் கூட, அதான் அலைநீளம். நம்ம கால் தடம் இங்க வச்சோண்டா அவன் வைப்பா அங்க. அப்ப என்னவா இருக்கும் கொஞ்ச நேரத்துல? அப்ப அலைநீளம் கூடனா தூரம் ஓடலாம். தூரம் ஓடணும்னா மெலிசா தான் வச்சோம். சக்தி கூட இருந்தா என்ன செய்யலாது? ஓட இல்லாது. சக்தி கூட இருந்தா என்ன செய்யாது? பயணிக்காது. கேமா கதிர்கள் தூரம் பயணிக்க இயலாது. எக்ஸ்ரே கதிர்கள் கொஞ்சம் தான் பயணிக்கும். ஏன்னா கடும் சக்தி கூட இருந்தா குயிக்கா சக்தியை இழந்துடும். சக்தி குறைவா இருந்தா தான் என்ன செய்யல? கூட நேரம் ஓடல, உடம்பு குறைச்சோம். ஏதாவது ஒண்ணுல ஞாபகம் வச்சுக்கிறது. ரெட்டுக்கு அலைநீளம் கூட, அப்ப ரெட்டுக்கு மீடுரன் குறைவு, சக்தி குறைவு. அப்ப ரெட் இங்க வந்தா பி இங்க வரும். ஆகவே இதுக்கு தான் அலைநீளம் குறைஞ்சா இங்க அலைநீளம் வந்து இதுக்கு தான் கூடண்டா, இதுக்கு அலைநீளம் குறைய. ஆகவே அலைநீளம் குறைஞ்சிட்டு போகுது. சக்தி வந்து இதுக்கு கூடண்டா, இங்கெல்லாம் சக்தி கூட்டிட்டு போகுது. ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சு பிடிக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கணும். சரியா? இது விளங்கக்கூடிய இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சிருந்தா சரி. ரெட்டுக்கு அலைநீளம் கூட. அதனாலதான் கலங்கரை விளக்கத்துல, லைட் ஹவுஸ்ல, இதுல தூரத்துல இருந்து இனம் காண்பதற்கெல்லாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் அலைநீளம் கூட, சக்தி குறைவு. சரிதானே? ரைட். அடுத்தது இந்த இது. ஸோ இங்க பாத்தீங்கன்னால் கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி வந்து கூடுகின்ற போது சக்தி வித்தியாசம் வந்து என்ன செய்யுது? கூடுது. கோடுகளுக்கு இடையிலான இடைவெளி குறைகின்ற போது சக்தி வித்தியாசம் என்ன செய்யுது? குறைகிறது. ஸோ சக்தியின் அடிப்படையில பார்த்தால் பாஷனை விட பாமருக்கு சக்தி கூட, பாமரை விட யாருக்கு சக்தி கூட?
லைமனுக்கு